அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனலான சீன்ஸ விட இந்த வாரத்துக்கான எண்ட வந்து முடிச்சிருப்பாங்க. அம்மு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா காவேரியும் அம்முவும் விளையாடிட்டு இருக்காங்களே, அப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த மாரி "நீங்க வந்து எங்க அப்பாவே மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, நம்ப சந்தோஷமா இருக்கலாம்ல" அப்படின்ற மாரி எமோஷனலா பேசியிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, நம்ப சாரதா அம்மாவும் சரி, நம்ம கங்கா வந்து நம்ம அம்முவ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. விஜய் கிட்ட அவங்க பேசணும்னு சொல்லும்போது, விஜய் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. இந்த மாரி வந்து "காவேரி இன்னைக்கு என்ன பார்த்தா" அப்படின்ற விஷயத்த வந்து விஜய் வந்து சொல்றாரு. வீட்ல நடந்த சண்டைய பத்தியும் சாரதா அம்மா வந்து ஷேர் பண்றாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சொல்லும்போது, "என் குழந்தைய நானே வந்து அனுப்பிச்சு வச்ச மாரி அவ நெனச்சுக்கிட்டா. என் மேல லவ் வரதுக்கு பதிலா, என் மேல வெறுப்பு மட்டும் தான் காவேரிக்கு வந்திருக்கு." அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்னன்னா, இதுக்கப்புறம் காவேரி பார்க்க நாங்களும் வரமாட்டோம். நீங்களும் எங்க வீட்டுக்கு வராதீங்க. கொஞ்ச நாள் இப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாரி விஜய் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ப குழந்தை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா, நான் ஊர விட்டு போகவும் வந்து நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அங்க பதிவு பண்ணியிருக்காரு விஜய். இதை கேட்டதும் வந்து சாரதாம்மா ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. கங்கா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, காவேரிக்கு தான் ஞாபகம் இல்லன்னு பார்த்தா, நீங்களும் என்ன விஜய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இல்ல நான் காவேரி லவ்க்காக எவ்வளவோ பண்ணேன். ஆனா அவ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்ன புரிஞ்சுக்காம தப்பாவே புரிஞ்சுக்கிற மாரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்ற மாரி விஜய் வந்து சொல்றாரு. எல்லாரும் வந்து மேரேஜ்க்கு கம்பல் பண்ணதுனால காவேரி இப்படிலாம் யோசிக்கிறான்னு சொல்லி கங்கா எவ்வளோ சொன்னாலும் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எடுத்திருக்க முடிவு கூட காவேரி மேல இருக்கிற லவ்வுக்காக தான். அதனால யாரும் வந்து கஷ்டப்பட வேணாம். கொஞ்ச நாள் இப்படியே இருப்போம். நம்ம பார்த்துக்க வேணாம், பேசிக்க வேணாம் அப்படின்ற மாரி விஜய் வந்து சொல்றாரு. சொல்லிட்டு விஜய் வந்து தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டோம். அங்க வந்து போயிடுறாரு. உடனே வந்து ஷாக் ஆகுறாங்க. நம்ம சாரதா அம்மாக்கு வந்து இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. கங்காக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்களா. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து நம்ம அம்மாவ ரொம்ப மிஸ் பண்ணிட்டு, அதனால கோயிலுக்கு போறாங்க காவேரி. கோயிலுக்கு போனதும் நம்ம விஜய் கிட்ட பேசின விஷயத்த வந்து காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு குழந்தையோட அப்பா கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாது. அவரு எவ்வளோ அந்த குழந்தைய நேசிச்சிருப்பாரு. நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இப்படிலாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க தப்ப புரிஞ்சுகிட்டு சாமி கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கவே ஆடியன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண் கலங்குற ஒரு சீனா தான் வந்து கண்டிப்பா கொண்டு வருவாங்க. காவிரியோட எமோஷனல் அவங்கவங்க பாண்டிங் அவங்களோட கேரக்டர்லேருந்து பார்க்கும்போது, அவங்களுடைய கேரக்டர் வந்து அழகா வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ காவேரி பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்க்கும்போது, அவங்க அந்த மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு இல்லையா? அந்த மாரி காவேரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கோவில்ல நான் விஜய் கிட்ட பேசினத நினைச்சு காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, "என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. எது தப்பு, எது சரின்னு தெரியல. முருகா நீ தான் பார்த்துக்கணும்." அப்படின்ற மாரி சாமிகிட்டயே வந்து காவேரி ஒப்படைச்சுட்டு அப்படியே கோவில்லயே உட்காந்து யோசிக்கிறாங்க. நம்ம வந்து அம்முவ பார்க்கணும். இன்னைக்கு ஸ்கூல்ல வரல. அம்முவ நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். போய் அம்முவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காவேரியும் பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம அம்முவ பார்க்கறதுக்கு காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து யாரும் எதிர்பார்க்காத மாரி ராதா இருக்காங்க இல்லையா? அவங்க "எங்க வர? இங்கேயே இரு. உன்னால தானே எங்க குழந்தை தொலைஞ்சு போச்சு." அப்படின்ற மாரி கோவப்படுறாங்க. உடனே நம்ம காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "குழந்தை இப்படி ஆனதுக்கும், நான் உங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "நீ விஜய கல்யாணம் பண்ணாததுனால தானே குழந்தை அப்படி பண்ணா. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் நீ தானே." அப்படின்னு சொல்லி எப்பவும் போல பார்த்தீங்கன்னா, ராதா நம்ம காவேரிய பார்த்து கொஸ்டின் கேட்குறாங்க. "குழந்தைய பார்க்கக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைமுக்கு அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா, காவேரிய வந்து குழந்தைய பார்க்க அலோவ் பண்றாரு. நம்ம சாரதா அம்மா ஃபீல் பண்ணது, அவங்கலாம் ஒரு ஃபீல் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும், தாத்தாவும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம தான் அப்படின்ற மாரி புரிஞ்சுகிட்டு, ராதாவ வந்து வார்ன் பண்றாரு. "இந்த முடிவெல்லாம் விஜய் தான் எடுக்கணும். நம்ம எடுக்கக்கூடாது. காவேரி பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. குழந்தைய அவ பார்க்கட்டும்." அப்படின்ற மாரி காவேரிய வந்து குழந்தைய போய் பார்க்க சொல்றாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைட்ல என்ன காமிச்சிருக்காங்கன்னா, நம்ம சாரதா அம்மா வந்து டீ போட்டுட்டு இருக்காங்க. அப்போ மணி 6 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இன்னும் காவேரி வரலையேன்னு சொல்லி வீட்ல வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்க மாரி ஒரு சீன் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் நிவின்லாம் என்ன சொல்றாருன்னா, "எப்பவுமே காவேரி லேட்டா வருவா அப்படின்ற மாரி தானே நீங்க சொன்னீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "ஆமா மாப்பிள. ஆனா சண்டே இல்லன்னா பரவால்ல. இப்போ காலையில சண்டே ஆயிடுச்சு. நானும் கோவத்துல வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டேன். அவளும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நீங்க யாருனா ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா, அவ நான் இதோ வந்துடுறேன்னு சொன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். எனக்கு என்னமோ அவ தப்பா எதனா வீட்ட விட்டு போயிட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம வேற ஓவரா பேசிட்டேன் நான் கோவத்துல. அவளும் கோவப்பட்டுட்டா. அவளுக்கு தான் பழசெல்லாம் ஞாபகம் இல்ல. நானாவது பொறுமையா இருக்கணும். நானும் கோவப்பட்டுட்டேன். நீங்க யாருனா ஃபோன் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி சாரதாம்மா வந்து ரொம்ப டென்ஷனா வந்து சொல்றாங்க. உடனே நிவின் என்ன சொல்றாருன்னா, "நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்." அப்படின்ற மாரி காவேரிக்கு நிவின் ஃபோன் பண்ணும்போது, காவேரி ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இத வந்து ரொம்பவே பயப்படுறாங்க சாரதாம்மா. உடனே காவேரி "எங்க போனாளோ?" அப்படின்ற மாரி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே நிவின் என்ன சொல்றாருன்னா, "நான் போறேன் அத்த. நான் போய் ஸ்கூல்ல பார்க்குறேன். ஸ்கூல்ல போயிட்டு நான் ஃபோன் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்லிட்டு நிவின் வந்து அங்கருந்து போறாங்க காவேரிய தேடிக்கிட்டு. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து குட்டி அம்மாவ பார்க்க போறாங்க இல்லையா? அப்போ ரூம் கதவ தொறந்துட்டு நம்ம அம்மாவ பார்த்து கேட்குறாங்க.
காவேரி பார்த்ததும் அம்முக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன அம்மு எதுக்கு இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மிஸ் நான் வந்து நீங்கள் என் அம்மாவாக வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. உங்களை தான் நான் அம்மாவாக நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என் கூட இருக்கும்போதே எங்கள் அம்மாவே என் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி அம்மு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து நல்லவர், எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவர், என் மேலே பாசமாக இருப்பார், நீங்கள் கல்யாணம் பண்ணால் நம்மள ஒரே வீட்டில் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அம்மு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எமோஷனலை வந்து அழகாக வந்து காவேரிக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜாலியாக விளையாடிட்டும் எமோஷ்னலாகவும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கதவு திறக்கிறாரு. கதவு திறந்து விஜயை பார்த்ததும் விஜயும் காவேரியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. காவேரி விஜயை பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி எபிசோட் வந்து இந்த வாரத்துக்கான எண்டு முடிச்சிருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து மேரேஜ்க்கு ஒத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரியான எல்லாரோட யோசனையில் வந்து கதையை மூவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எமோஷ்னலாக கொண்டு வந்தாங்க. ராதாவோட கோவம், சாரதாமாவோட தவிப்பு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி யோசிக்கிற விதம், விஜய் எடுத்த முடிவு, இந்த 4 கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீரியல் நகர்வுகள் வந்து கொண்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ப்ரோமோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மா சொன்ன விஷயத்தையும் காவேரி யோசிக்க போகிறாங்க. அங்கே பேசி முடித்ததும் அம்மா சொன்ன விஷயத்தையும் காவேரி யோசிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைரியை ஃபுல்லாக படித்து விஜய் பற்றியும் முழுசாக புரிஞ்சுக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் விஜய் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருப்பார், ஊருக்கு நாங்கள் வேற எங்கன்னா ஊருக்கு போக கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து அம்மு வந்து இந்த காவேரியால் டிஸ்டர்ப் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வேறு ஊருக்கு கூட்டு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. கதையை அப்படி மூவ் பண்ணுவாங்களா, இல்லைனா அம்முக்காக இந்த டைரியெல்லாம் பாதி படிச்சுட்டு விஜயை புரிஞ்சுக்கிட்டும் இவரை மேரேஜ் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி காவேரி வந்து ஒத்துப்பாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா காவேரி அப்படின்ற பேரை மென்ஷன் பண்ணாமல் விஜயோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி, பொண்டாட்டி அப்படின்ற அந்த வார்த்தையில் தான் வந்து அந்த டைரி ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைரி ஃபுல்லாக படித்தா விஜயை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம், விஜய் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர தான் விஜய் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து இப்போதைக்கு கொண்டு வர மாட்டாங்க. அதில் காவேரின்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கதை நகர்வுகளை கொண்டு போகிறாங்க. பார்க்கலாம் நம்ம காவேரி வந்து மேரேஜுக்கு ஒத்துப்பாங்களா, இல்லைனா எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அடம் பிடிச்சா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஊரை விட்டு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. என்னதான் நடந்தாலும் நிவின், சாரதாமா எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்க 2 பேரையும் சேர்க்காம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிவின் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, நான் உங்களுக்கும் காவேரிக்கும் மேரேஜ் பண்ணாமல் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் பேசுகிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து கங்கா, யமுனா, நர்மதா உட்பட நிவின், அந்த சீரியலில் இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே, குமரனை தவிர எல்லாருமே நம்ம காவேரி வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அடுத்து ஒரு மேரேஜ் சீன் கொண்டு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அம்மு பேசுறதுக்கு அப்புறம் நம்ம காவேரி கிட்டே சேஞ்சஸ் தெரியுமா, காவேரி மேரேஜ் கொத்துப்பாங்களா அப்படின்றதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன மாதிரி மூவ் பண்ண போகிறாரு, காவேரி பேசினதை நினச்சி விஜய் வேறு மாதிரி மூவ் பண்ண போகிறாரா, அதுக்கப்புறம் தான் விஜயும் மிஸ் பண்ணுற மாதிரி காவேரி யோசித்து மேரேஜ் கொத்துப்பாங்களா அப்படின்றதும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயோட பர்த்டேவும் அப்கமிங் ப்ரோமோவாக இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் தான் அடுத்த ப்ரோமோவாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்கள் எத்தனை பேருக்கு காவேரி மேரேஜ்க்கு ஒத்துக்கணும் சீக்கிரம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.